இப்போ இந்த கிளாஸில் வந்து ஒரு பேட்டர் பேன் காலர் இருக்குது பார்த்திங்களா, அதுதான் வந்து கட்டிங் ஸ்டிச்சிங் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து குர்த்திக்கும் நம்ம ட்ரை பண்ணிக்கலாம், ப்ளவுஸுக்கும் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு ப்ளவுஸ் கிளாத்தை வந்து நான் பேக் பார்ட் மட்டும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். போட் நெக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நான் கேன்வாஸ்லேருந்து இப்போ மார்க் பண்ண போகிறோம். இப்போ நான் ஷோல்டரோட அளவு பார்த்திங்கன்னா 7 இன்ச்சு, நான் ஃபுல் ஷோல்டரோட அளவு 7 இன்ச்சு வச்சுருக்கேன். பாதியாக டிவைட் பண்ணி 7 இன்ச்சு வச்சுருக்கேன். ஷோல்டரோட ரெடி அளவு வந்து 2 இன்ச்சு இருக்கிற மாதிரி வச்சுருக்கேன். பேலன்ஸ் இருக்கிற எல்லாமே வந்து கழுத்தோட அகலத்துக்கு வச்சுட்டேன். இப்போ உங்களோட ப்ளவுஸ் மெஷர்மெண்ட்டுக்கு என்னவோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கலாம். ஷோல்டரோட அகலம் வந்து கம்மியாக வைக்கிறது, அதிகமாக வைக்கிறது எல்லாமே அது உங்களோட ஆப்ஷன். இப்போ ஆல்ரெடி நான் காலர் நெக்லாம் போட்டிருக்கேன் பார்த்திங்களா, அதே மாதிரி இது பேட்டர் பேன் காலர்னு சொல்லுவாங்க. சின்ன பிள்ளைங்களோட ஃப்ராக்லேருந்து நம்ம ப்ளவுஸு பின்னாடி போட் நெக் பேக் சைடு ப்ளவுஸ்லேயும் வச்சுக்கலாம், இல்லை ஃப்ரண்ட் நெக்லேயும் வச்சுக்கலாம், குர்த்திக்கும் வச்சுக்கலாம். இவங்களுக்கு எதில் வேணுமோ நீங்கள் வச்சுக்கலாம். சின்ன பிள்ளைங்களோட ஃப்ராக்லலாம் வச்சோம்னா பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக ரெடிமேட் லுக்கில் வந்து நமக்கு இருக்கும். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த நெக்கு கட் பண்ணி கிளாத்தில் வச்சுருக்கேன் பார்த்திங்களா, அதை அப்படியே எடுத்து இந்த கேன்வாஸில் வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். இது வந்து கழுத்தை வந்து அப்படியே தச்சுட்டு திருப்ப போகிறேன், அதனால அப்படியே வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ 4.5 இன்ச்சு கழுத்தோட அகலம் வேணும்னா நான் 4.25 ஒரு மார்க் பண்ணி இந்த நெக் பேட்டர்ன் வந்து நான் கேன்வாஸில் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இதுதான் வந்து நமக்கு நெக்கோட அவுட்லைன். இதுக்கப்புறம் தான் நம்ம அந்த காலருக்கு தகுந்த மாதிரி அகலம் வந்து கொடுக்க போகிறோம். 1.5 இன்ச்சு 1 இன்ச்சு அதெல்லாம் வந்து நம்மளோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம வந்து டிசைன் வந்து பண்ணிக்கணும். இந்த காலர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மெத்தடில் இருக்குது. மேலே வந்து அகலம் கம்மியாக இருக்கும், கீழே வந்து சென்டர் பார்த்திங்கன்னா அகலம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சில டிசைன்லலாம் அந்த ஃப்ரண்ட்டில் அந்த செஸ்ட்டில் அந்த நெக்குக்கிட்ட வரும்போது அந்த மடிப்பு பக்கம் வந்து நமக்கு ஒரு சென்டரில் பார்த்திங்க அப்படின்னா கட்டு கொடுத்த மாதிரி இருக்கும், இல்லைன்னா கொஞ்சம் இடத்துல வந்து கர்வ் லைன் கொடுத்த மாதிரி இருக்கும், ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும். இந்த மாதிரி அந்த சென்டரில் வந்து நிறைய டிசைன் நம்ம வந்து பண்ணிக்கலாம். சரிங்களா, அது வந்து நம்மளோட விருப்பம் தான் அது. இப்போ வந்து நான் இந்த மாடல் வந்து உங்களுக்கு நான் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். மேலே வந்து ஷோல்டர்கிட்ட அகலம் கம்மியாக இருக்கும், கீழே இந்த சென்டர்கிட்ட பார்த்திங்கன்னா அகலம் அதிகமாக இருக்கும். இப்போ இது மாதிரி கிராஸாக நம்ம கோடு போட்டோம்னா அந்த இடத்துல வந்து கொஞ்சம் கேப் இருக்கும். நம்ம தச்சு முடித்த பிறகு பார்த்திங்கன்னா சென்டரில் வந்து அப்படியே வீ கட்டு மாதிரி இருக்கும். இப்போ நான் அடுத்த ஒரு லைன் வரைகிறேன் பார்த்திங்களா, இது வந்து கொஞ்சம் வளைவாக கர்வ் லைன் கொடுத்த மாதிரி இருக்கும். நம்மளோட விருப்பம் தான், எந்த மாதிரி வேணாலும் நம்ம வந்து வச்சுக்கலாம். அதாவது அந்த சென்டரில் அந்த டிசைனில் நம்ம வந்து கொடுத்துக்கலாம். இப்போ இதையே அப்படியே நான் பேக் பார்ட்லேயும் பேக் சைடு திருப்பி அந்த ட்ரேஸை அப்படியே நான் அதில் வந்து வரைஞ்சிக்கிறேன். இப்போ இதில் வந்து நமக்கு எந்த டிசைன் வேணுமோ அதை நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து சிம்பிளாக தான் ஒரு டிசைன் வந்து உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இப்போ பேக் சைடு வரைஞ்சிருக்கோம் பார்த்திங்களா, அதே பேட்டர்னே இந்த சைடு நான் வரைஞ்சி காட்டுறேன் பாருங்கள். வரைஞ்சிட்டு நான் ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குன்னு டிசைன் காட்டுறேன். இப்போ 2 சைடு வரைஞ்சாச்சு. இப்போ அந்த சென்டரில் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம போட்டது அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஒரு கட்டு மாதிரி இருக்கும். சரிங்களா, அது அகலமாகவும் போட்டுக்கலாம், இந்த மாதிரி அகலம் கம்மியாகவும் போட்டுக்கலாம். சரிங்களா, அது வந்து நம்மளோட விருப்பம். டிசைன் வந்து நிறைய இருக்குது, நீங்கள் நிறைய பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு எது வந்து கரெக்டாக இருக்குது பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு பார்த்துட்டு டிசைன் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. மாடல் பார்த்திங்க அப்படின்னா எப்படி ஸ்டிச் பண்ணணுமோ அது வந்து நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். டிசைன் வந்து நிறைய இருக்குது. இப்போ இதில் வந்து டிசைன் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஒரு கர்வ் லைன் மாதிரி தான் கொடுத்துருக்கேன். அப்படியே லைட்டாக தான் பெண்டு கொடுத்துருக்கேன். கீழே வந்து 2 இன்ச்சு அகலமாக போட்டிருந்த இடத்துல கொஞ்சம் வந்து மேலே அப்படியே தூக்குன மாதிரி போட்டிருக்கேன். உங்களுக்கு தெரியுதா, காட்டுறேன் பாருங்கள். இப்போ கீழே வரைஞ்சிருக்கிறது வந்து நம்ம ஃபஸ்ட்டு வரைஞ்சது. இப்போ மேலே வரைஞ்சிருக்கிறதா நான் வந்து இப்போ காலர் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். இப்போ காலரில் சென்டரில் இருக்கிறத வந்து நம்ம கட் பண்ணக்கூடாது. சுற்றிலும் இருக்குது பார்த்திங்களா, அந்த சுற்றிலும் இருக்கிறத அப்போ வந்து நான் கட் பண்ண போகிறேன். இப்போ கீழே வரைஞ்சிருக்கிறதுலாம் நமக்கு அந்த டிசைன் தேவையில்லை. இப்போ மேலே நான் வரைஞ்சிருக்கேன் பார்த்திங்களா, அந்த மட்டும்தான் நமக்கு தேவை. அந்த இடத்துல வந்து கொஞ்சமாக வந்து கர்வ் லைன் மாதிரி நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த டிசைன் வேணுமோ அந்த டிசைனை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அந்த சென்டரில் தான் அந்த டிசைன் வந்து வரும், சைட்லலாம் எங்கேயும் வராது. சென்டரில் நமக்கு எந்த டிசைன் வேணாலும் நம்ம அதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த கேன்வாஸுக்கு அவுட்டரில் நம்ம வரைஞ்சிருக்கோம் பார்த்திங்களா, அது ஃபுல்லாமே அப்படியே கட் பண்ணி எடுத்துருங்க. அந்த அகலமும் சரி நம்மளோட விருப்பம் தான், எந்த அளவுக்கு அகலம் வேணும் அப்படிங்கிறத நம்ம விருப்பம் தான், எப்படி வேணாலும் நம்ம வந்து அதை மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கேன்வாஸில் சென்டரை வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் வந்து நான் கான்ட்ராஸ்ட் கிளாத்தில் வந்து இந்த காலரை வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட்டாக கொடுத்தோன்னா நல்லாயிருக்கும். அதிகமாக இந்த சின்ன பிள்ளைங்களோட ஃப்ராக்லலாம் இந்த நெக்கு யூஸ் பண்ணோன்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ சுற்றிலும் வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது வந்து மெயின் கிளாத்து. இப்போ இதிலே நம்ம லைனிங் கிளாத்தும் நம்ம வந்து கட் பண்ணிக்கணும். லைனிங் கிளாத்தில் தச்சு அப்படியே நான் வந்து கேன்வாஸை உள்பக்கமாக திருப்ப போகிறேன். இப்போ இது வந்து நம்ம மெயின் கிளாத்தில் கட் பண்ணியாச்சு. இப்போ லைனிங் கிளாத்தில் வச்சுட்டு மெயின் கிளாத்தையும் வச்சு அப்படியே வச்சு நம்ம வந்து தச்சு உள்ளே திருப்ப போகிறோம். இப்போ அதை எப்படி பண்ணணும்னா ஃபஸ்ட்டு லைனிங் கிளாத்தை வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து அந்த பசை இருக்கிற பக்கத்தை லைனிங் கிளாத்து மேலே வச்சு அப்படியே வந்து நான் சுற்றிலும் தையல் போட்டுக்கிறேன்.
நீங்கள் கேன்வாஸில் வந்து நீங்கள் தைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கேன்வாஸில் அப்படியே வச்சு அயன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அயன் பண்ணுறதுக்கு எந்திரிச்சு ஹீட் பண்ணுங்கிறதுக்காக நான் அப்படியே வந்து நான் தச்சே உங்களுக்கு காமிச்சிடுறேன். நீங்கள் அயன் பண்ணிக்கிறதுனாலும் அயன் பண்ணிக்கலாம். இப்போ சுற்றிலும் தையல் போட்டுட்டேன். இப்போ நான் மெயின் கிளாத்தோட நல்ல பக்கத்தை எடுத்து வச்சுருக்கேன். நல்ல பக்கத்துக்கு மேலே நம்ம லைனிங்கில் கேன்வாஸ் வச்சு தைச்சதை வந்து மேலே எடுத்து வச்சுருக்கேன். அப்போ நம்ம தச்சு உள்ளே திருப்பினதுக்கப்புறம் நமக்கு நல்ல பக்கம் கரெக்டாக வந்துடும். நகர்ந்துடாமல் ஷேப்பு மாறாமல் 2 கிளாத்தையும் வச்சு அப்படியே வந்து பின் பண்ணிக்கோங்க. இல்லைனா ஷேப் வந்து கிராஸாக போயிடும். அப்புறம் துணி கிராஸாக இருந்துச்சுன்னா சுருக்கம் விழுந்துடும். இப்போ அந்த கேன்வாஸ் ஓரத்துலேயே வந்து அப்படியே நான் தையல் போட்டு வரேன். கேன்வாஸில் தையல் போடக்கூடாது. கேன்வாஸ்க்கு ஓரத்தில் அப்படியே வந்து துணியில் மேலே இருக்கிற லைனிங் துணியிலையும் கீழே இருக்கிற நல்ல துணியிலையும் அப்படியே வந்து நான் தையல் வந்து நான் போட்டுட்டு வரேன். கேன்வாஸில் தையல் வந்து போடவே கூடாது. நீங்கள் எந்த ஷேப்பில் வந்து கேன்வாஸ் கட் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஷேப்லேயே தான் அந்த தையல் வந்து நம்ம போட்டு வரணும். தையல் நகர்ந்துருச்சுன்னா திருப்பி ஃபஸ்ட்லேருந்து மறுபடியும் போட்டுக்கோங்க. கேன்வாஸில் தையல் வந்து போடவே கூடாது. இப்போ சுற்றிலும் வந்து தையலுக்கு அப்புறம் ஒரு 1/4 இன்ச்சு இருக்கிற மாதிரி விட்டுட்டு அப்படியே நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இது வந்து நான் சென்டரில் ஓப்பன் இல்லாமல் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு சென்டரில் ஓப்பன் வச்சு அந்த மாதிரி காலரும் வந்து நிறைய மாடல் இருக்குது. நமக்கு எது விருப்பமோ நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எது கரெக்டாக பிடிச்சிருக்கோ அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ சுற்றிலும் வந்து நம்ம தையல் போட்டு எடுத்தாச்சு. இப்போ வந்து குட்டி குட்டியாக அங்கே அர்க்காத் பண்ணிக்கணும். ஏன்னா அந்த இடத்துல கர்வ் லைன்லாம் இருக்குது. நம்ம தச்சு உள்ளுக்குள்ளே அப்படியே திருப்ப போகிறோம். அதனால் குட்டி குட்டியாக வந்து அர்க்காத் பண்ணிக்கணும். அர்க்காத் பண்ணும்போது கேன்வாஸில் கட் பண்ணிடக்கூடாது. நம்ம தையல் போட்டிருப்போம். அந்த தையல் ஓரத்துலேயே தான் அப்படியே வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கணும். இப்போ கட் பண்ணிவிட்டு குண்டூசியெல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே உள்ளுக்குள்ளே வந்து அப்படியே கையை விட்டு நான் டேர்ன் பண்ணுறேன். நம்ம எப்படி நெக்கு தைச்சி திருப்போமோ அதே மெத்தடில் தான் பண்ணியிருக்கேன். இதில் வந்து கீழே வந்து லேஸ் ஒர்க்கு அதெல்லாம் எதுவும் கொடுக்கக்கூடாது. சிம்பிளாக வந்து நம்ம காலர் நெக் இந்த மாதிரி தைச்சோன்னாலே அதுவே வந்து நல்ல வந்து லுக்காக இருக்கும். இப்போ 2 ஓரத்தில் அப்படியே வந்து ஒரு ஓரத்தையல் வந்து போட்டுக்கிறேன். ஓரத்தையல் போடும்போது உள்ளுக்குள்ளே லைனிங் கிளாத்தெல்லாம் வெளியே தெரியாமல் கரெக்டாக அந்த ஷேப்பை கரெக்டாக இழுத்து விட்டுட்டு அப்புறமா தையல் போடணும். கேன்வாஸ் வச்சு தைச்சாலும் நமக்கு துணி வந்து சுருண்டுட்டு போகாமல் கரெக்டாக நிற்கணும். இல்லை அப்படின்னா துணி வந்து சுருக்கமாக அங்கங்கே அப்படியே லைனாக விழுந்துடும். நீங்கள் எந்த ஷேப் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணுறீங்களோ அதை வந்து கரெக்டாக அப்படியே அந்த ஓரத்தில் தையல் போடணும். அந்த ஓரத்துலேயே நமக்கு வந்து ஃபினிஷிங் வந்து நல்லா இருக்கணும். ஏன்னா அதுதான் நமக்கு வெளியில் வந்து தெரியும். நம்ம மடித்து தைச்சிட்ருக்கிறது தான் நமக்கு வெளியில் பார்க்கும்போது டிசைன் வந்து தெரியும். அதனால் அதை மட்டும் கரெக்டாக வந்து நல்லா தைச்சிக்கணும். இல்லைன்னா வந்து அன்ஈவனாக இருந்துச்சுன்னா வெளியில் பார்க்கும்போது நல்லா இருக்காது. இப்போ கீழே வந்து நான் ஃபுல்லாக தையல் போட்டுட்டேன். இப்போ மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம துணி வந்து கட் பண்ணி எடுக்கணும். கழுத்தை சுற்றிலும் கட் பண்ணி வந்து எடுக்கணும். இப்போ வந்து 2 துணி நகர்ந்துடாமல் இருக்கிறதுக்காக ஒரு தையல் வந்து நான் அப்படியே போட்டுக்கிறேன். இப்போ நம்ம ஆல்ரெடி பாடி பார்ட் வந்து கட் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்திங்களா? அந்த கட் பண்ணி வச்சுருந்தது இதையும் வச்சு நடுவில் நெக்கு வந்து நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். இதில் வந்து சென்டரை வந்து அர்க்காத் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டே வந்து கேன்வாஸில் கட் பண்ணிவிட்டு பண்ணோன்னா காலர் வந்து கொஞ்சம் ஷேப்பு மாறி போயிடும். அதனால தான் அப்படியே ஃபுல்லாக தைச்சிட்டு இப்போ ஃபைனலாக வந்து கட் பண்ணி எடுத்துக்க சொன்னேன். இப்போ நம்ம துணியை வந்து மடித்து வச்சுட்டு பாடி பார்ட்டை மடித்து வச்சுட்டு நம்ம கழுத்தோட சென்ட்ரு இந்த பக்கம் நமக்கு பாடி பார்ட்டோட சென்ட்ரு கழுத்தை வச்சுட்டு அப்படியே நம்ம வந்து அதை வரைஞ்சிக்கணும். வரைஞ்சிட்டு அந்த பீஸ் வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து நமக்கு மிஸ்டேக் வராது, ஈஸியாகவும் இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து கேன்வாஸில் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் மாற்றி தைச்சிட்டிங்க அப்படின்னாலுமே வந்து ஷேப் வந்து மாறி போயிடும். இப்போ பாருங்கள் 2 பக்கமும் நான் மார்க் பண்ணிவிட்டேன். இதை அப்படியே வந்து இப்போ நான் கட் பண்ணி எடுத்துருவேன். இதுக்கு மேலேயே நீங்கள் தையல் போட்டுட்டு கட் பண்ணி எடுத்தாலும் எடுக்கலாம். இல்லைன்னா அப்படியே வந்து இந்த மார்க்கிங் ஓரத்துலேயே தையல் கட் பண்ணி எடுக்கிறேன். 1/4 இன்ச்செலாம் விடக்கூடாது. நம்ம 1/4 இன்ச்சு தையலுக்கெலாம் சேர்த்து தான் வந்து காலர் வந்து கட் பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்கள் நமக்கு அந்த சென்டரு காலரோட சென்டரையும் நமக்கு அந்த பாடி பார்ட்டோட சென்டரையும் ஒன்றா வச்சு ஸ்டிச் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம கட் பண்ணி எடுத்ததில் நான் ஒரு தையல் வந்து போட்டுக்கிறேன். எல்லாம் துணி வந்து சுருங்கிரும். இப்போ சென்டரை வந்து கரெக்டாக வச்சுக்கணும். சென்டரை கரெக்டாக வச்சுட்டு அப்படியே தையல் போடணும். நீங்கள் அப்படியே ஷோல்டர்லேருந்து ஜாயின் பண்ணிங்கன்னா அந்த சென்டர் வந்து பிளேஸ் வந்து மாறிடும். சென்டரை வந்து நான் அர்க்காத் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். நெக்லேயும் அர்க்காத் பண்ணியிருக்கேன், நம்ம காலர்லேயும் அர்க்காத் பண்ணியிருக்கேன். 2ஐயும் சென்டராக வச்சுக்கோங்க. வச்சுட்டு பாடி பார்ட்டோட நல்ல பக்கத்தையும் நம்ம காலரோட நல்ல பக்கத்தையும் அப்படியே வச்சுட்டு தையல் போடணும். அப்படியே தையல் போட்டுட்டு அப்படியே உள்டாவாக நல்ல பக்கம் வந்து திருப்பிக்கலாம். 1/4 இன்ச்சு தான் நான் தையலுக்காக விட்டுருக்கேன். அதனால் அந்த 1/4 இன்ச்சில் அப்படியே நான் வந்து தையல் போட்டு வரேன். காலரு மெயின் பாடி பார்ட்டை பிடிச்சி இழுக்கக்கூடாது. எவ்வளோ துணி இருக்கோ அதை கரெக்டாக அப்படியே வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணும். இப்போ இந்த சைடில் வந்து சென்டர்லேருந்து ஆரம்பித்தேன். இதே மாதிரி இந்த சைட்லேயும் சென்டர்லேருந்து ஆரம்பித்து அப்படியே வந்து முடிச்சுக்கிறேன். 1/4 இன்ச்லேயே தைக்கணும், அதிகமாக தைக்கக்கூடாது. நம்ம 1/4 இன்ச்சு தான் சீம் அலவன்ஸ் வந்து விட்டுருக்கோம். எக்ஸ்ட்ரா தைச்சிட்டிங்கன்னா காலரும் பார்த்திங்கன்னா ஷேப் இல்லாமல் அன்னீவனாக போயிடும். இப்போ குட்டி குட்டியாக வந்து கழுத்தை சுற்றிலுமே வந்து நான் அர்க்காத் பண்ணிக்கிறேன்.
இப்போ இது வந்து காலரையும் பாடி பார்ட்டையும் ஒரே நேரத்தில் நம்ம தச்சு திருப்பிற ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தடு கிராஸ் பீஸ் கொடுத்து பாடி பார்ட்டை தைச்சிட்டு அப்புறமா வந்து அந்த கேன்வாஸ் காலரை வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணுறது ஒரு மெத்தடு. இப்போ இதில் என்ன ஒரு ப்ளஸ்னால் நமக்கு ஏதாவது பைப்பிங் கொடுக்கணுன்னா அந்த மாதிரி லைட்டாக வந்து நல்ல பாடி பார்ட்டை உள்ளுக்குள்ளே இழுத்து விட்டோம் அப்படின்னா நமக்கு லைட்டாக பைப்பிங் மாதிரி வரும். தெரியுதுங்களா? அந்த மாதிரி உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணிக்கலாம். இப்போ காலரில் வந்து நமக்கு கழுத்தோட ஓரத்தில் தான் தையல் போடணும். ஆப்போசிட்டில் இருக்கிறத வந்து காலரை வந்து அப்படியே தூக்குன மாதிரி தான் இருக்கணும். அதில் தையல் வந்து போடவே கூடாது. இதோட டிசைனே பார்த்தீங்க அப்படின்னா காலருக்கு வெளி சைடு பார்த்தீங்க அப்படின்னா அப்படி தூக்குன மாதிரி தான் இருக்கும். அதுதான் வந்து அந்த காலரோட இது. நீங்கள் மற்ற காலர் மாதிரி வச்சு தைச்சிட்டு படிமான தையெல்லாம் போடக்கூடாது. கழுத்து ஓரத்தில் இந்த ஷோல்டர்கிட்ட மட்டும்தான் தையல் போட்டுக்கணும். வேறு எந்த இடத்துலையும் வந்து இந்த காலரில் தையல் வந்து போடக்கூடாது. இப்போ நீங்கள் இதை ப்ளவுஸில் தான் ட்ரை பண்ணணும்னு கிடையாது. சின்ன பிள்ளைங்களோட கவுன் ஏதாவது ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அதுலேயும் கூட நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். இது போட் நெக்குங்கிறனால கொஞ்சம் அகலமாக இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ இந்த சென்டரில் வந்து நம்ம நிறைய டிசைன் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பட்டன் வச்சு காட்டுறேன் பாருங்கள். அதுவே வந்து சிம்பிளாக சூப்பராக இருந்துச்சு. இது நம்ம ப்ளவுஸுக்காக இருந்தாலும் சரி, பிரின்சஸ் கட்டு நீங்கள் போடுறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் அதில் வந்து ட்ரை பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ நான் ஒரு பட்டன் தான் வச்சுருக்கேன், பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ அந்த இடத்துல வந்து போ மாதிரி தைக்கிறது, இந்த மாதிரி நிறைய இருக்குது டிசைன். உங்களுக்கு எது செட் ஆகுமோ அது மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க.